ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவா மகிமை அனுபவங்களில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரத்தில் கருட சேர்வையின் போது நடந்த ஒரு நிகழ்வு. இதில் தொடர்புடைய அன்பர் யார் அப்படின்னா, அவர் பேர் ராமானுஜம். வருமான வரித்துறையில் ஒரு பெரிய உயர் அதிகாரியாக சென்னையில் பணிபுரிஞ்சார். ஒரு சொந்த ஊர் காஞ்சிபுரம். கருட சேர்வையின் போது பெருமாள் புறப்பட்டு, வரதராஜ பெருமாள் கோவிலேருந்து புறப்பட்டு ஒரு நாள் உற்சவத்தில் காஞ்சி மடத்தோட வாசலுக்கு வந்திருக்கார் பெருமாள். அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அவரை ராமானுஜமும் சார்லஸும் ரெண்டு பக்கமும் இருந்து கூட்டின்னு போயிருக்கார். தரிசனம் பண்ணி முடிச்சுட்டா பெரியவா. மரியாதை எல்லாம் கோவிலேருந்து பண்ணியாச்சு. மடத்துக்கு என்ன மரியாதை செய்யணுமோ செஞ்சாச்சு. பெரியவா மடத்துக்குள்ளே போகிற போது சொல்கிறா, நான் திரும்பி பார்க்காம பெருமாளை பார்த்துட்டே வருவேன், என்னை பத்திரமா கூட்டின்னு போகணுங்கிறார். ராமானுஜத்துக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடா அது, இப்படிலாம் இவர் முரண்டு பிடிப்பாருன்னு தெரிஞ்சால் அவரை கூட்டிகிட்டே போயிருக்க வேண்டாமே. எவ்வளவு சங்கடம், அவருடைய வயசுக்கும் சங்கடம் அப்படின்னு யோசிச்சு, சரி பெரியவா பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு மனசு கொஞ்சம் தெளிவாகி, ஓகே பெரியவா நீங்கள் வாங்கோ, நாங்கள் கூட்டின்னு போகிறோம். ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் வந்துட்டுருக்க. பெரியவா அப்படியே பெருமாளை பார்த்துட்டே வர, மடத்தோட வாசலுக்கு வர, திரும்ப பெருமாளை பார்த்து கன்னத்தில் போட்டுண்டு ஒரு யூட்டன் போட்டு மடத்துக்குள்ளே போயிட்டேன். மடத்துக்குள்ளே போன பிரிவா தன்னோட ஆசனத்தில் உட்கார்றார் போயிட்டு. ராமானுஜமும் சார்லஸும் உள்ளே போகிறார். என்ன பண்ணுறது, பெரியவாளை கூட்டின்னு வந்திருக்கா இல்லையா, பெருமாள் தரிசனத்தை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகிறார். சார்லஸ் இருக்கிறார், ராமானுஜம் இருக்கிறார். மகாபிரிவா மடத்தில் இருக்கிற ஒரு சிப்பந்தியை பார்த்துட்டு ஒரு நல்ல சால்வை, பழங்கள் இதெல்லாம் கொண்டு வர சொல்கிறார். வந்த பிறகு அந்த சார்லஸை கூப்பிட்டு மடத்தில் இருக்கிற ஒரு முக்கியஸ்தர் விட்டு அந்த சால்வை அவருக்கு பற்ற சொல்கிறார். இன்னும் இவ்வளோ பெரிய காரியத்தை சார்லஸ் பண்ணியிருக்கார். இந்த சார்லஸ்க்கு விபூதி குங்குமம்லாம் கொடுக்க முடியாது. அதனால் அவருக்கு பழங்களையும் சால்வையையும் மகாபிரிவா பிரசாதமாக கொடுத்துட்டு அந்த சார்லஸ் என்ன பண்ணார், பெரியவாளை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு, ராமானுஜத்தை பார்த்து நன்றி சொல்லிட்டு புறப்பட்டுட்டு வெளில போயிட்டார். ராமானுஜம் நின்றுருக்கார். ராமானுஜம் அங்கேயே நின்றுருக்கார். பெரியவா கிட்ட யாரோ வரா, ஏதோ பேசுகிறா, எல்லாம் முடிச்சுட்டு பெரியவா ராமானுஜத்தை பார்க்குற. ராமானுஜம் நின்று இருக்கார். என்ன ராமானுஜம், நீ கிளம்பலையா? பெருமாள் கூட நீ கோவிலுக்கு போகிற இல்லையா? பெருமாள் கூட போகிற இல்லையா வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அப்படிங்கிறது. ஆமாம் பெரியவா, நான் பெருமாள் கூட தான் வந்தேன், பெருமாள் கூட தான் புறப்பட போகிறேன். என்னென்ன இருக்கே எங்கே அப்படின்னு யோசிச்ச பெரியவா சொல்கிறாரா, ஓஹோ உன் மனசில் நீ அப்படி நினச்சிட்டு இருக்கியோ அப்படிங்கிற. ராமானுஜத்துக்கு யோசனை, என்ன சொல்ல வரா பெரியவா? அவர் மனசில் ஒன்று ஓடின்னு இருக்கு, ராமானுஜ மனசில் ஒன்று ஓடின்னு இருக்கு. பெரியவா எதை சொல்ல வருகிறார் அப்படிங்கிற யோசனையில் பெரியவாளை பார்க்குற. மகாபெரியவா சொல்கிறாரா, உன் மனசில் என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற. ராமானுஜத்திற்கு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா ஒருத்தரோட மனசுக்குள்ளே இருக்கிறத ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அதனோட பின் விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்கும். எல்லாரும் மனசில் நல்லதையே நினச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் மனசில் நல்லதை மட்டுமா நினச்சிட்டு இருக்கோம். எவ்வளவோ கெடுதல்கள், மற்றவருக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள், தீமைகள் எல்லாத்தையும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பெரியவா சொல்ற, உன் மனசில் இருக்கிறத நான் சொல்லட்டுமான்னு சொன்ன உடனே
ரொம்ப தயக்கத்தோட பேசாமல் இருக்கார், பதில் பேசலை. பெரியவா சொல்கிற, என்னடா அது சார்லஸ்க்கு சால்வை போட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டா, நம்மளும் சார்லஸ் கூட தானே வந்தோம், நம்ம தானே சார்லஸையே கூப்பிட்டோம், பெரியவாளை கூட்டின்னு போய் நம்ம தரிசனம் பண்ணி வச்சோமே, 2 பேரில் ஒருத்தருக்கு மரியாதை பண்ணியாச்சு, இன்னொருத்தரால் நமக்கு பண்ணலையே, இதானே உன்னோட யோசனை அப்படிங்கிற. கரெக்டாக பெரிய விஷயம். ராமானுஜம் கொஞ்சம் தடுமாறுற, ஏன்னா அதான் அவரோட மனசில் இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. ஒரு காரியத்தை ஒரு ஆஃபீஸில் ஒரு 2 பேர் ஒரு டீமாக இருந்து பண்ணுறா அப்படின்னா அவளை கௌரவிக்கணும் அப்படின்னா அந்த 2 பேருக்கும் கௌரவிக்கணும். இவருக்கு சாதாரண உதாரணத்துக்கு ஒரு 10,000 கொடுத்தால அவருக்கு 10,000 கொடுக்கணும். இவருக்கு என்ன கொடுக்குறோமோ அவருக்கு அதையும் கொடுக்கணும். ஏன்னா 2 பேரும் அந்த காரியம் முடிகிறதுக்கு உதவிகரமாக இருந்தவான்னு நமக்கு தெரியும். அதுபோல் இந்த இடத்துல இந்த காரியம் பெரியவா போய் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு 2 பேர் காரணமாக இருந்தால் அதில் ஒருத்தருக்கு மரியாதை பண்ணியாச்சு, இன்னொருத்தருக்கு பண்ணணும் இல்லையோ, அதான ப்ரொசீஜர். அதனால தான் ராமானுஜன் இருக்கிற நமக்கும் பண்ணுவார். பெரியவா சொல்கிற, என்னடா அது நமக்கு ஒன்றும் மரியாதை பண்ணலையே, சார்லஸ்க்கு மட்டும் பண்ணிட்டா, சார்லஸ் போயாச்சு, நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பெருமாள் கூட சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு புறப்படணும், நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, இதானே அவன் மனசில் ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறது. கேட்ட உடனே கொஞ்சம் திகைச்சு போல, ஆமாம் பெரியவா உண்மையை சொல்லிட்டேன், பெரியவற்றில் போய் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்லை பெரியவா நான் அப்படி நினைக்கவே இல்லை, சொல்லக்கூடாது. நம்ம மனசில் என்ன இருக்குங்கிறத மகான்களால் மட்டும்தான் படிக்க முடியும், மகான்கள் மட்டும்தான் சொல்ல முடியும். ராமானுஜத்தோட மனசில் என்ன இருக்குங்கிறத மகாபிரிவா படித்து சொல்லிட்டேன். நமக்கு இன்னும் மரியாதை செய்யலையே, நம்மளும் தானே கூட இருந்தோம், நமக்கு ஒன்றுமே பண்ணலையேன்ற எண்ணம் அவரோட மனசில் இருக்குங்கிறத பெரியவாளே சொல்லிட்டேன். ஸோ அடுத்து என்ன ஆகணும், அவருக்கு ஒரு மரியாதை பண்ணணும், பண்ணினா ராமானுஜம் கிளம்பிடுவார். ஆனால் மகாபிரிவா என்ன தெரியுமா சொல்கிறார், உனக்கெல்லாம் அந்த மரியாதைலாம் கிடையாதுடா, உனக்கெல்லாம் அந்த மரியாதை கிடையாது. அப்படி இது மரியாதை கிடையாதா அப்படின்னு ராமானுஜம் யோசிக்கிற. பெரியவா எதை சொல்ல வருகிறார்னு நினச்சி மனசுக்குள்ளே ஓட விடுறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.